ஹாய், வெல்கம் டு சஹானா அச்சீவர்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஜிகே ஜிஎஸ் ரிவிஷனில் என்டிபிசி கிராஜுவேட் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டு விடுதலை புரட்சிகர இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்ட வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை பின்வரும் எந்த மாகாணத்தை சேர்ந்தவர்? மெட்ராஸ் மாகாணம். விஓசி எப்போ பிறந்தாருன்னா செப்டம்பர் 5, 1872 பிறந்தாரு. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம்ன்ற ஊர்ல. இவரோட சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா கப்பலோட்டிய தமிழன். இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் மற்றும் அரச வாரிசு யார்? குமாரகுப்தர் 1. இரண்டாம் சந்திரகுப்தரோட சிறப்பு பெயர் விக்ரமாதித்யா. இவர் குப்த அரச வம்சத்தை சேர்ந்தவர். இவரோட ஆட்சி காலம் கிபி 380 415 வரைக்கும். இந்தியாவில் பெருந்தோட்ட விவசாயம் எங்கு முக்கியமாக நடைமுறையில் உள்ளது? கேரளா மற்றும் அஸ்ஸாம். கேரளாவோட தலைநகர் திருவனந்தபுரம். அஸ்ஸாமோட தலைநகர் திஸ்பூர். பின்வரும் எந்த நகரத்தில் உள்ள கரானாக்கள் தும்ரியின் அடிப்படையிலானது ஆகும்? பனாரஸ் மற்றும் லக்னோ. பனாரஸோட இப்போதைய பேர் என்னன்னா வாரணாசி. லக்னோவும் பனாரஸும் உத்தரப்பிரதேசில் இருக்கு. உத்தரப்பிரதேசோட தலைநகர் லக்னோ. விண்டோஸில் உள்ள எந்த அம்சம் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தும் ஃபோல்டர்களை சுலபமாக அணுகுவதற்கான ஷார்ட்கட்டுகளை உருவாக்க உங்களை அனுமதிக்கிறது? குவிக் ஆக்சஸ். இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகளை பயன்படுத்துவது பற்றி விவாதிக்கிறது? சட்டப்பிரிவு 37. இந்திய கடலோர சமவெளியின் எந்த பகுதியையொட்டி உத்கல் சமவெளி அமைந்துள்ளது? கிழக்கு கடற்கரை சமவெளி. எக்காரணத்திற்காக நீதித்துறை மறு ஆய்வு அவசியமாகும்? அரசியலமைப்பின் மேலாதிக்கத்தை நிலை பெறச் செய்ய. இந்தியாவில் விவசாயத்தை அடுத்து வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் இரண்டாவது பெரிய துறையாகவும் கிளஸ்டர் டெவலப்மெண்ட் குழும வளர்ச்சி உடன் நெருக்கமான தொடர்பையும் கொண்ட தொழில்துறை எது? ஜவுளி மற்றும் ஆடைகள். பிரிட்டிஷார் பழங்குடியினரின் பாரம்பரிய உரிமையான பனை மரங்களில் இருந்து கல் இறக்கும் உரிமைகளை பறித்தனர் என்பது பின்வரும் எந்த கழகத்தின் மூல காரணம் ஆகும்? கோயா கழகம். இது ஆந்திர பிரதேச மாநிலம் கோயா பழங்குடியினரால நடத்தப்பட்ட கழகமாகும். இது எதுலேருந்து எது வரைக்கும் நடந்துச்சுன்னா 1879 1922 வரைக்கும் நடந்துச்சு. Which keyboard shortcut opens the print dialog box in MS Excel 365? Control plus P. Control plus O na open, Control plus S na save, Control plus N na new. துருவசேனனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் யார்? தாரவட்டா. இந்த துருவசேனன் யாருன்னா வல்லப வம்சத்தை சேர்ந்தவங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டுல கிபி 640 650 வரைக்கும் இவரோட ஆட்சி இருந்தது. பின் வருவனவற்றில் எது அவநாத வாத்தியா தோலிசை கருவிகள் அல்ல? ஜால்ரா. அவநாதா வாத்தியா கருவிகள்ல எந்த கருவியெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா மிருதங்கம், தபேலா இது மாதிரியான கருவிகள்லாம் வரும். தக்த் இ பாஹி கல்வெட்டு எந்த பிராந்தியத்துடன் தொடர்புடையது? காந்தாரா. காற்றில் ஒலி அலை என்பது எந்த வகையான அலை ஆகும்? நீலவாட்டு. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு மனிதரை வணிக பொருளாக்குதலை தடை செய்கிறது? சட்டப்பிரிவு 23. 1892 இந்திய தேசிய காங்கிரஸ்
பின் வருவனவற்றில் எதில் இந்தியர்களை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதன் அலகாபாத் அமர்வில் ஒரு குறிப்பிடத்தக்க தீர்மானத்தை நிறைவேற்றியது. சட்டமன்ற சபை. Which method cannot be used to create a new slide in MS PowerPoint 365? Pressing Ctrl + N. இந்தியாவின் முதல் சட்ட ஆணையத்தை டேஸ் தலைமை தாங்கினார். மெக்காலே பிரபு. இந்தியாவின் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் எந்த அடுக்கு முழு மாவட்டத்தையும் நிர்வகிப்பதில் ஈடுபட்டுள்ளது? ஜிலா பரிஷத். டிஎன்ஏவில் நிலையான கார இணைவுறுதல் எந்த வகை பிணைப்பால் ஏற்படுகிறது? ஹைட்ரஜன் பிணைப்பு. தார் பாலைவனத்தின் சமவெளிகளில் பொதுவாக காணப்படும் மரம் எது? கெஜ்ரி. இந்தியாவில் எந்த புரட்சி மீன்பிடி தொழில் வளர்ச்சியுடன் தொடர்புடையது? நீல புரட்சி. மஞ்சள் புரட்சிக்கு எண்ணெய் வித்துக்கள், தாவர எண்ணெய்கள், இதை பற்றி மஞ்சள் புரட்சியில் இருக்கும். வெண்மை புரட்சினா பால் துறை சார்ந்தது. வெண்மை புரட்சியோட தந்தை யாருன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. பசுமை புரட்சி தானிய உற்பத்தியை குறிக்குது. இது பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். இந்தியாவின் கேரளாவின் நேமத்தில் அமைந்துள்ள நீரமன்காரா கோயில் எந்த வகையான கோயிலாக அறியப்படுகிறது? சர்வதோபத்ரா வகை. பின் வருவனவற்றில் எது பழங்குடியினரின் கிளர்ச்சி அல்ல? பராசி இயக்கம். தீபகற்ப பீடபூமியின் வெளிப்புற எல்லையின் ஒரு பகுதியாக இல்லாத பகுதி எது? இமயமலை. சந்திரகுப்த மௌரியர் டேஸ் மதத்திற்கு மாறியதாக கூறப்படுகிறது? சமண மதம். சந்திரகுப்த மௌரியர் மௌரிய வம்சத்தை சேர்ந்தவர். கிமு 322 கிமு 298 வரைக்கும் இவரோட ஆட்சி காலம் இருந்தது. தலைநகர் பாடாலிபுத்ரா, இப்ப பீகாரா மாத்திருக்காங்க. பின்வரும் கட்டிடக்கலைகளில் எது சார்பாக் பாணியில் கட்டப்பட்டுள்ளது? தாஜ்மஹால். சார்பாக் அப்படின்னா சார்னா 4, பாக் அப்படின்னா தோட்டம்னு அர்த்தம். 4 பக்கமும் தோட்டத்தால அமைந்த கட்டடம் எதுன்னு சொல்றாங்க. பின் வருவனவற்றுள் எந்த காடுகள் இந்தியாவில் ஆண்டுக்கு 100 சென்டிமீட்டர் முதல் 200 சென்டிமீட்டர் வரை மழைப்பொழிவு பெறும் பகுதிகளில் பெரும்பாலும் காணப்படுகின்றன? வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். ஆங்கிலேயர்கள் கல்வியை டேஸுக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தினர்? காலனித்துவ ஆட்சியை வலுப்படுத்துவதற்கு. இதோட PDF வேணும்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்மளோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.